திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே ஆசிரியரை பெட்ரோல் ஊற்றி கொல்ல முயன்ற சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை, திமுக ஆட்சியின் கையாலாகத்தனத்தால் தான் தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக விமர்சித்தார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே இருக்கக்கூடிய காரத்தோடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மது அருந்திய கும்பலை தட்டி கேட்ட அரசு ஆசிரியர் குலாம் தஸ்தகியின் மீது போதை கும்பல் பெட்ரோல் ஊற்றி தாக்குதல் நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டு அண்ணாமலை, பொது இடங்களிலே மது அருந்துவோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மது விற்பனையில் பணம் வந்தால் போதும் என்ற திமுக அரசின் கட்டுப்பாடற்ற மது விற்பனையின் விளைவுதான் அரசு பள்ளிக்குள் நுழைந்து ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு சென்றிருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், பெண்கள், குழந்தைகள், முதியோர் என திமுக ஆட்சியினுடைய கையாலாகாத தனத்தால் யாருக்குமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, அரசு பள்ளிக்கு உள்ளே நுழைந்து ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றி தாக்குதல் நடத்த முடிகிறது என்றால் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குப்பை கிடங்கிற்கு சென்று விட்டது என்றுதான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இது எது குறித்தும் கவலை இல்லாமல் நாளொரு வேடமும் பொழுதொரு நாடகமும் நடத்தி கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர். முழு நேரமாக அவர் நடிக்க செல்லலாம் என்றும் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை, ஆசிரியர் மீதான பெட்ரோல் தாக்குதல் கொலை முயற்சியாகவே கருதப்பட வேண்டும் எனவும் உடனடியாக அந்த சமூக விரோதிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்க ஒவ்வொரு ஊரிலும் காவல்துறை கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.